வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் டாக்டர் அனுஷியா. இன்னைக்கு மாமன் கிட்ஸ் கேர் சார்பாக என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு அதிக தொந்தரவு தரக்கூடிய வெள்ளைப்படுதல் பற்றி பார்க்க போறோம். எல்லா வெள்ளைப்படுதலும் கிருமி தொற்றினால ஏற்படுதான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. வெள்ளைப்படுதல் இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அதாவது பீரியட்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும், அப்புறம் ஓவலேஷன் டைம் சொல்லுவோம், அதாவது கருமுட்டை வெடிக்கிற டைம்னு சொல்லுவோம். அது யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் ஆனது 2 வாரம் கழிச்சு ஓவலேஷன் நடக்கும். அந்த டைம்ல வெள்ளைப்படுதல் நார்மலான டைம். நார்மலா வெள்ளைப்படுதல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சளி மாதிரி இல்லை ஜெல்லி மாதிரி இருக்கும். அது நார்மல். ஆனா அதே வெள்ளைப்படுதல் பார்த்தீங்கன்னா ஒரு தயிர் மாதிரி திரித்திரியா படுது, இல்லை ஒரு கலர் மாறி பச்சை இல்லைன்னா மஞ்சள் கலர்ல இல்லை நார்மலையா படுது. அப்படிங்கிற தன்மை மாறும்போது ஒரு கிருமி தொற்றினால் ஏற்பட்டிருக்கலாம். இல்லை அந்த வெள்ளைப்படுதல் கூட பார்த்தீங்கன்னா அதிக ஸ்மெல், ஒரு நாற்றம் அடிக்குது. அதே சமயம் எரிச்சல், அரிப்பு, வலி, அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஃபுல்லா செவந்து போய் ரெட்னஸ் மாதிரி இருக்கிறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கிருமி தொற்றினால வந்திருக்கலாம். அதே வெள்ளைப்படுதல் அடிவயிற்று வலியோட சேர்ந்து வருது அப்படிங்கும் போதும் அதுவும் ஒரு கிருமி தொற்றினால ஏற்பட்டிருக்கலாம். மாதத்துல எல்லா நாளுமே உங்களுக்கு வெள்ளைப்பட்டுச்சுனாலும் அதுவும் கிருமி தொற்றுனால வந்திருக்கலாம். அப்போ நீங்க ஒரு கைனகாலஜிஸ்ட் போய் பார்த்து செக் பண்ணி அது எதனால வந்திருக்குன்னு பார்த்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். சரி, இந்த வெள்ளைப்படுதல் ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாவே வெஜைனா, அதாவது யூனின் சொல்லக்கூடிய பெண் உறுப்பு கர்ப்பப்பையை வெளி உலகத்துக்கு கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டியூப் மாதிரி இருக்கும். இந்த வெஜினால பார்த்தீங்கன்னா யூஸ்வலாவே நல்ல பாக்டீரியா, அதாவது கமன்சன்ஸ் சொல்லக்கூடிய பாக்டீரியா நம்ம வெஜினால இருக்கும். நோய் தொற்று பாக்டீரியா வேற, இது நல்ல பாக்டீரியான்னு சொல்லுவோம். இந்த பாக்டீரியா என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெஜினால பார்த்தீங்கன்னா அதாவது அசிடிக் நேச்சர்ல வச்சுக்கணும். இந்த pH அசிடிக் நேச்சர் வச்சுக்கிறதுனால அங்க எந்த ஒரு கிருமி நோய் தொற்றுமே வராம அப்படி மீறி உள்ள நுழைஞ்சாலும் அதை கொன்றும். ஸோ அதை வெஜினாவை இயற்கையாவே நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி டைம்ல நம்ம பார்த்தீங்கன்னா அடிக்கடி அந்த இடத்துல நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெஜினல் கிளீனிங் ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு வெஜினல் க்ரீம், லோஷன்ஸ், அப்புறம் சோப்பு யூஸ் பண்றது, அடிக்கடி தண்ணி வச்சு கிளீன் பண்ணாம வச்சு டவுச்சின்னு சொல்லுவோம், வச்சு தண்ணி வச்சு அடிக்கிறது. பாத்ரூம் போனால் ஃப்ளஷ் யூஸ் பண்ணும்போது அந்த தண்ணி உள்ள போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த லாக்டோபேசிலஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு அது செத்துரும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய pH தன்மை மாறும், அசிடிக் நேச்சர் மாறும் பொழுது ஈஸியா ஒரு பாக்டீரியாவோ ஒரு ஃபங்கஸோ எந்த ஒரு கிருமியும் ஈஸியா அட்டாக் பண்ணி வர ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம நிறைய தண்ணி அந்த யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய அந்த ஈரப்பதம் மட்டும் இல்லாம யூஸ் பண்ற பேண்டீஸ், யூஸ் பண்ற பேண்ட் எல்லாத்தையும் ஈரம் தங்குறதுனால ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுக்கு ஈரப்பதம் ரொம்ப முக்கியம் வளர்றதுக்கு. மழை காலத்துல எங்க பாத்தீங்கன்னாலும் ஈரப்பதத்துல தான் பாத்தீங்கன்னா ஃபங்கஸ் வரும். அதே மாதிரி நம்ம வெஜினல் ஏரியாவும் நல்ல ஒரு ஈரப்பதம் தண்ணி நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா அந்த ஃபங்கஸ் அதிகமா நமக்கு வளர ஆரம்பிச்சிடும். அடிக்கடி தண்ணி ஊற்றி கழுவக்கூடாதுன்னு சொல்றீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க. சில பேர் ஒரு ஹேபிட்டாவே வச்சிருப்பாங்க. அதாவது ஒவ்வொரு டைம் யூரின் போனாலும் அடிக்கடி அந்த வாஷ் பண்ணிட்டே இருப்பாங்க. நிறைய சோப் போட்டு கிளீனா வச்சுக்கிறேன்னு சொல்றவங்க பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஹாஸ்பிட்டல் இன்ஃபெக்ஷன் ஆகி வந்துட்டே இருப்பாங்க. ஸோ இது நீங்க அடிக்கடி வாஷ் பண்றதை நீங்க தவிர்க்கணும். அதே மாதிரி சில பேஷண்ட்ஸ் கேட்பாங்க, எனக்கு ரொம்ப இச்சிங்கா இருக்கு டாக்டர், தண்ணி ஊற்றி கலந்தா தான் அதுல எனக்கு சுகமா இருக்கு, மறுபடியும் 1 or 2 hours கழிச்சு பார்த்தீங்கன்னா மறுபடியும் இச்சிங் ஸ்டார்ட் ஆயிடுது, இப்போ தண்ணி வச்சு கலந்தா தான் எனக்கு கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்றோம். அப்புறம் சில பேர் ஒர்க்கிங் பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா காமன் பாத்ரூம் யூஸ் பண்ணும்போது எப்படி டாக்டர் அதை வாஷ் பண்ணாம இருக்குது, எல்லாரும் யூஸ் பண்ற பாத்ரூம் நான் வாஷ் பண்ணனா எனக்கு இதனால யூரின் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரிலாம் வந்துருமே, எனக்கு நீங்க ஏன் அடிக்கடி வாஷ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றீங்கன்னு கேட்கும்போது, நான் அடிக்கடி வாஷ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்க. நீங்க டெய்லி குளிக்கும் போதும் சரி, மோஷன் போனா சரி, அந்த டைம்ல மட்டும் நீங்க வாஷ் பண்ணுங்க. மற்ற டைம்ல ஒவ்வொரு டைம் யூரின் போகும்போது வாஷ் பண்ண வேணாம்னு சொல்றது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈரப்பதத்தின் அதிகமாகுது, லாக்டோபசிலஸ் நமக்கு அழியறதுனால அப்படி சொல்றோம். இப்போ எப்படி யூரின் இன்ஃபெக்ஷன் ஒரு காமன் பாத்ரூம் நீங்க ப்ரிவென்ட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க பாத்ரூம் போறதுக்கு முன்னாடி அந்த ஏரியா நல்லா ஃப்ளஷ் பண்ணிட்டு நிறைய தண்ணி குடிச்சு ஊற்றிட்டு யூரின் போகும்போது மோஸ்ட்லி மூட்டை யூரின் பாஸ் பண்ணுங்க. அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு இந்த இன்ஃபெக்ட் ஏரியாவுக்கும் வெஜினாவுக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் அதிகமாகும் போது ஈஸியா எந்த ஒரு கிருமியும் உங்களை அட்டாக் பண்ணாமல் இருக்கும். அப்போ நீங்க வாஷ் பண்ணுங்கிற அவசியம் உங்களுக்கு தேவைப்படுறது கிடையாது. அதே மாதிரி இந்த வெஜினல் இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது நீங்க வாஷ் பண்றதுனால அரிப்பு குறையுதுன்னு சொல்றீங்க, அது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஜினல் இன்ஃபெக்ஷன் ஆகி அந்த டிஸ்சார்ஜ் வல்வால நமக்கு படும்போது வெளி பகுதியில நமக்கு தொடையில இல்ல யூரின் போற சுத்தி பகுதி படும்போது நமக்கு அரிப்பு ஏற்படும். அப்ப நம்ம சுடுதண்ணி வச்சு ஏதோ கழுவுறோம் இல்ல சோப்பு வச்சு கழுவுறோம் அப்படின்னா அந்த டிஸ்சார்ஜ் வாஷ் பண்ணி போகும்போது கொஞ்சம் நமக்கு அரிப்பு கம்மியான மாதிரி தெரியும். பட் மறுக்க ஒரு 1/2 hour to 1 hour கழிச்சு வெஜினால மறுக்கு வெளில வெளியே பட்டுச்சுன்னா மறுக்கு வெளிப்பகுதிகள் அரிக்க தொடங்கும். அப்ப அதுக்கு ட்ரீட்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, வெஜினல் இன்ஃபெக்ஷன் ட்ரீட் பண்றதை தவிர தண்ணி வச்சு அடிக்கடி கழுவுறது கிடையாது. அப்ப தண்ணி அடிக்கடி வச்சு நீங்க கழுவும் போது இன்னும் கிருமியுடைய growth அதிகமாகி உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் அதிகமாகுமே தவிர
அது வந்து சரியாகாது. அப்போ வெஜினாவை எப்படி கிளீனாக வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு குளிக்கும் போதும் சரி, இல்லை மோஷன் போயிட்டு வந்ததுக்கப்புறம் வெஜினாவை க்ளீன் பண்ணுங்க. க்ளீன் பண்ணும்போது அந்த இடத்துல அதிகமாக க்ரீமோ லோஷன்ஸோ சோப்போ ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் தண்ணி வச்சு நல்லா க்ளீன் பண்ணுங்க. தண்ணி வச்சு க்ளீன் பண்ணும்போது டவுச்சின்னு சொல்றது, ஃப்ளஷ் வச்சு அடிக்கிறதோ இல்லை தண்ணி வச்சு அடிக்கிறதோ பண்ணாதீங்க. க்ளீன் பண்ணும்போது ஃப்ரண்ட் டு பேக் க்ளீன் பண்ணுங்க. ஏன்னா பேக் டு ஃப்ரண்ட் வரும்போது என்ன பார்த்தீங்கன்னா, இந்த மோஷன் போகிற ஏரியாவிலேருந்து நீங்கள் வரும்போது அங்களுக்கு அந்த மோஷன் போன கிருமிகள் வந்து அந்த இடத்த சுற்றி நிறைய இருக்கும். அந்த கிருமிகள் நம்ம முன் பக்கம் உள்ள நம்மளே கொண்டு விடுற மாதிரி. அதனால எப்பயுமே கிளீன் பண்ணும்போது ஃப்ரண்ட் டு பேக் கிளீன் பண்ணுங்க. நம்ம முடிஞ்ச அளவுக்கு லோஷன்ஸ், கிரீம், அந்த கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் அந்த இடத்துல எதுவும் பிரைவேட் ஏரியாவில் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இயற்கையாகவே நமக்கு அந்த இடத்துல வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கு. அதை நீங்களா போயிட்டு அழிக்க வேண்டாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நாப்கின்ஸ் யூஸ் பண்றீங்கன்னா அதை ஃப்ரீக்வெண்ட்டாக சேஞ்ச் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பேண்டீஸ் யூஸ் பண்றது எல்லாமே ஒரு காட்டன், நல்லா ஃப்ரீயா ஒரு காத்தோட்டம் இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல வந்து ஈரப்பதம் அதிகம் இருக்காது. அந்த இடத்துல முடிஞ்ச அளவுக்கு ட்ரையா வச்சுக்கோங்க. நல்லா ஒரு ஒபேசிட்டியா இருக்கிறவங்க, நல்லா ஃபேட்டா இருக்கிறவங்க, டைட் பேண்ட் போறவங்க இடத்துல வேர்த்து ஈரப்பதம் அதிகமாகும். அப்படிங்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு அந்த இடத்துல காத்தோட்டமா ஈரப்பதம் இல்லாத மாதிரி ட்ரையா வச்சுக்கிட்டீங்கன்னா அடிக்கடி இன்ஃபெக்ஷன் ஆகாம நீங்க பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஆன்டிபயோட்டிக் வந்து நீங்களா வந்துட்டு மெடிக்கல் ஷாப்ல வாங்கி போறதோ, நீங்க ஒரு சளி பிடிச்ச ஒரு ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்ணும்போது என்னன்னா, அந்த ஆன்டிபயோட்டிக் வந்து கிருமியை மட்டும் கொள்றது கிடையாது, நல்ல பாக்டீரியான்னு சொல்லக்கூடிய வச்சுன்னா கிருமியும் கொள்றதுனால நீ டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம எந்த ஒரு ஆன்டிபயோட்டிக்கும் யூஸ் பண்ணாதீங்க. அதே சமயம் உங்களுக்கு வந்து வெள்ளைப்படுதலோட சேர்த்து அடிவயிறு வலி இருக்கு அப்படின்னா, அந்த வெள்ளைப்படுதல் வெஜினல் மட்டும் இன்ஃபெக்ஷன் இல்லை, நம்ம கர்ப்பப்பைக்கும் இன்ஃபெக்ஷன் பரவி இருக்கிற வாய்ப்பு இருக்கு. அதனால டாக்டரை செக் பண்ணி அப்படி இன்ஃபெக்ஷன் பரவிருந்தா ப்ராப்பரான ஆன்டிபயோட்டிக்கு ப்ராப்பரான டைம் வரைக்கும், டாக்டர் சொல்ற டைம் வரைக்கும் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணுங்க. அதே மாதிரி சுகர் இருக்க பேஷண்டா இருந்துச்சு அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல இம்யூனிட்டி ரொம்ப கம்மியா இருக்கும், நோய் சக்தி ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால ஈஸியா கிருமி அடிக்கடி அட்டாக் பண்ணிட்டே இருக்கும். அதனால சுகர் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடிக்கடி உங்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் வராது. பிரெக்னன்சியும் அப்படிதான், லோக்கல் இம்யூனிட்டி வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால பிரெக்னன்ட் பேஷன்ஸ்க்கு அடிக்கடி வந்து வெஜினல் இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். இது ரொம்ப நார்மல் தான், நீங்க அதை நினைச்சு பயப்பட வேண்டாம். பட் வெஜினல் இன்ஃபெக்ஷன் ஒவ்வொரு டைம் நீங்க ஏற்படும் போதும் டாக்டரை பரிசோதிச்சு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை முறையா எடுத்துக்கோங்க. அதை இக்னோர் பண்ணாதீங்க. ஏன்னா சில வெஜினல் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து நமக்கு வந்து பனிக்கூட தண்ணி உடையறதுக்கு காரணமா இருக்கு. அதே மாதிரி நமக்கு புறப்பிரசவம் ஆகிறதுக்கு ரொம்ப காரணமா இருக்கு. பிரெக்னெண்டா இருக்கவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் ஆச்சு அப்படின்னா அதை முறையா டாக்டரை பார்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கோங்க. பில்ஸ் நிறைய யூஸ் பண்றவங்களுக்கும் பாத்தீங்கன்னா அடிக்கடி வெஜினல் இன்ஃபெக்ஷன்ஸ் வருது. அப்ப அதாவது பர்த் கண்ட்ரோல் பில்ஸ்ன்னு சொல்லுவோம். நிறைய பேர் ஹார்மோன் டேப்லெட் கண்டினியூஸா 20 days எடுத்துப்பாங்க. அது ரொம்ப காலத்துக்கு எடுத்துக்கும் போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, ஹார்மோன் சேஞ்சஸ்னால வந்துட்டு நமக்கு லாக்டோபேசிலஸ் அந்த இடத்துல வளர முடியாம இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகமாகலாம். ஸோ அந்த மாதிரி கண்ட்ரோல் பில்ஸ் வந்து நீங்க உங்களுக்கு வருது அப்படின்னா டாக்டர் கன்சல்ட் பண்ணி நீங்க வேற மெத்தடை கூட யூஸ் பண்ணிக்கலாம். சில பேருக்கு வந்து மெனோபாஸ், அதாவது பீரியட்ஸ் நின்னவங்களுக்கு வந்து போஸ்ட் மெனோபாஸ் ஏஜ் இருக்கவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹார்மோன்ஸ் வந்து இருக்காது, ரொம்ப கம்மியாயிரும். ஹார்மோன்ஸ் இல்லைன்னா லாக்டோபேசிலஸ் நல்ல பாக்டீரியா வந்து நம்ம வெஜினல்ல வளராது. அதனால வந்து அடிக்கடி நமக்கு இன்ஃபெக்ஷன் வந்துட்டே இருக்கும். இந்த மாதிரி காரணம் இன்ஃபெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா அதுக்காக லோக்கல் கிரீம்ஸ் நிறைய இருக்கு, ஹார்மோன் கிரீம்ஸ் இருக்கு. அது உங்க டாக்டருக்கு வந்து அதனாலதான் வச்சு செக் பண்ணி அதுக்கான கிரீம்ஸ் உங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளைப்படுதலை கம்மி பண்ணுறதுக்கு வந்து ஏதோ ஃபுட்டு சஜஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இம்யூனிட்டி அதிகப்படுத்தக்கூடிய எல்லா உணவுகளுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது தான். அதில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய நெல்லிக்காய், வெண்பூசணி ஜூஸு, இஞ்சி, பூண்டு, அதுக்கப்புறம் சோத்துக்கத்தாழை, அப்புறம் ஆப்பிள் சிடர் வினிகர்னு சொல்லுவாங்க, அதுவுமே வந்து இம்யூனிட்டி அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கமெண்ட்ஸஸ் நல்ல பாக்டீரியா இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய நொதித்த பொருட்கள்னு சொல்கிறது, அதாவது இட்லி, அப்புறம் தயிர், யோகட்ஸ், அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரொம்பவே நல்லது தான். ஸோ ப்ராப்பரான ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிடுங்க, வெஜினாவை க்ளீனாக வச்சுக்கோங்க, இன்ஃபெக்ஷன் இருந்து உங்களை ப்ரிவென்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.